இந்த பதிவு என்னத்துக்குன்னா, நம்மளோட மல்யுத்த வீரர் வினேஷ் போகர் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அது அவங்க ஃபைனலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க, அது பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் வாங்கலான்னு அவங்க தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த போராட்டத்தில் கூட அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டம் செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அவங்க அந்த எகென்ஸ்ட் அவங்க போராடும் போது கூட அந்த சைடில் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக டெடிக்கேட்டாக நாட்டுக்கோசம் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கணுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண அவங்க இன்றைக்கி 100 கிராம் எக்ஸ்ட்ராங்கிறாங்கன்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதுவும் ஃபைனலில் போய் இதுக்குள்ளே 1000 அரசியல் இருக்குது. இது கண்டிப்பாக இது பின்னால் பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் நம்புகிறேன். இதுதான் உண்மை. இது மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்தியாவில் 64 68 சம்திங் நம்ம இருக்கோம். 140 கோடி பேரில் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட கோல்டு மெடல் அடிக்க முடியாது பார். இதுக்குள்ளே நிறையா பொலிட்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொலிட்டிக்ஸை எடுத்தால் தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவை நம்பர் 1 நம்பர் 2க்கு கொண்டு போக முடியும். கண்டிப்பாக நம்மளக்கிட்ட நிறையா பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய டேலண்டான பர்சனெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு கூட எல்லாமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே பணம் 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 எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம். காசுக்கு தான் நீ லாஸ்ட்டில் இருந்தால் கூட உன்னை தூக்கின்னு போய் ஃபர்ஸ்ட்டில் போட்டு உன்னை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த கேவலமான ஒரு அரசியல் தான் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. அதுவும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் நான் சொல்ல பயப்படல. ஏன்னா அது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. இதனால பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுறான், இப்போ வேறு கவர்மெண்ட்டில் நடக்கல இல்லையான்னு. கண்டிப்பாக இப்போ 10 வருஷம் அவங்க இருந்தாங்க. என்ன மாட்டோம்? ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே நம்மளால் இத்தனை கோல்டு மெடல், ஒரு கோல்டு மெடல் கூட அடிக்க முடியல. ஏன்? இதுக்கு செலெக்ஷன் கமிட்டியும் இது பின்னால் இருக்கிற பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு மத அரசியல் தான் இருக்குது. இந்த கேஸ்டில் இருக்கிறவன் தான் இந்த இடத்துக்கு வரணும், இவங்கிறவன் தான் போகணும். அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வரதுனால தான் இன்றைக்கி நம்மளால் இன்னும் முன்னேற முடியாது. இதை திருத்திக்கினா தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க முடியும். ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். பாவம் அவங்க இன்றைக்கி அவங்க தகுதி செய்யப்பட்டுள்ளார். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்க அரசியலுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஹரியானாவில் அவங்களுக்கு எம்பி ஷீட் கொடுத்தாங்கன்னா, இந்த எலெக்ஷன் ஏதோ இருக்குது, பை எலெக்ஷன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவங்களுக்கு நாமினேட் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் அகேன்ஸ்டாக அவங்க ஃபைட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேர் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபைட் பண்ணனா அதே பவரில் தான் அவங்களால ஃபைட் பண்ண முடியும். வருத்தமாக தான் இருந்தாலும் இது பின்னால் அரசியல் இருக்குது. இந்த அரசியல் எல்லாம் கடைசியாக முடிச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குது. இது காரணம் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கே தெரியும். அவங்கள ஃபைனலுக்கு போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பெயின். கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது கவர்மெண்ட்டு. அடுத்த வாட்டி மாற்றங்கள் வந்தால் நிச்சயம் கோல்டு மெடலில் நம்ம வெல்லுவோம்னு ஒரு நம்பிக்கையுடன் நான் உங்களிடம் விடைபெறுகின்றேன். உங்கள் நண்பன் ஆம்ரின். வணக்கம். பாய்.